பட் தென் இப்போ நீங்கள் இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் அ வெரி கிளாமரஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ என்னதான் உங்களுக்குள்ள அந்த இது இருந்தாலும் க்யூட்டான சண்டைகள் இருந்திருக்கும்ல, ஏதாவது ஒரு சீன் உங்களோட பார்க்கும்போது கியூட் சண்டைகள் இருந்திருக்கு, சண்டைகளும் இருந்திருக்கு. அந்த கியூட் சண்டையே சண்டையா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. பட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருந்திருக்கு? இல்லை, ஆப்வியஸா எல்லா படத்துலையும் ஸோ அந்த ஆப்வியஸா இருக்கும். அது அந்த பர்சனஸ் இருக்கும். ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது செம்மையா ரொமான்ஸ் பண்ணுறடா நீ அப்படின்னு சொல்லுவாங்க, பார்க்கும்போது ராஸ்கோல் அப்படின்னு தானே இருக்கும். பட் அந்த பர்சனஸ் நல்லது தானே ஒரு வகை. யா, தட் ஐ மீன் ஆப்வியஸாக ரிலேஷன்ஷிப்புக்குள்ளார பாசிட்டிவ்னஸ் இருக்கணும் ஆக்சுவலி. ஸோ இங்கேயும் பாசிட்டிவ்னஸ் இருக்கு. பட் அதை நீங்கள் வந்து இதுவாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? அது முன்னாடி பண்ணியிருக்கேன், இப்போ அப்படி பண்ணுறது இல்லை. க்யூட்டாக இருக்கும்போது என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, அதை தாண்டி கொஞ்சம் சீரியஸாக? ஆமாம், இல்லை முன்னாடி பண்ணியிருக்கேன். முன்னாடிலாம் வேணே வெறுப்பேற்றுறதுக்குலாம் நிறைய பண்ணியிருக்கேன். வேணே அவங்க பார்ப்பாங்க. சரி தெரியும் ஆப்வியஸா அவங்க பசிவ் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சு வேணுனே ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள பசிவ் ஆக்கி அதை என்ஜாய் பண்ணி. அதில் ஒரு கில்ட்டி ப்ளஷர். ஆமாம், அப்படி பண்ணனால தான் இப்போ கர்மா எஸ் பூமராங். ஸோ ஒரு படம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதோட ப்ராசஸில் ரெண்டு விதமாகவும் இருப்பாங்க. ஒரு ஒய்ஃபாக ஒரு லவ்வராக வந்து அவளுக்கு இருக்க பசிவ்னஸும் இருக்கும். பட் த சேம் டைம் அந்த ஒர்க் நான் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளார என்னென்ன ப்ராசஸ் இருந்திருக்குன்றதை நேரில் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்னென்னா, அவளுக்கு அவளுக்கு பொசிவாகுது கஷ்டமாக இருக்குன்னு தெரியும். ஸோ அதையும் என்கிட்ட காட்ட முடியாது. பிடிச்சிருக்கு, இப்போ அது வின் ஆகுது, நம்ம ஒன்று பண்ணது அது ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சப்போர்ட்டும் பண்ணும். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் சுற்றி கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகும். அதனால இப்போ அந்த பொசிவ் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்டான சைடு, அதனால நான் பொசிவ்னஸ் பண்ணி இப்போ நான் அவங்கள வெறுப்பேற்றுறதெல்லாம் விட்டுட்டேன்.